லார்ட். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர். மறுபடியுமாக மேரி கிறிஸ்மஸ். மறுபடியுமாக எல்லாரையும் நம்முடைய சமூகத்தில் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று வசனத்தை வாசிப்போமாக. ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 21 31 வரை. ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 21 31 வரை வாசிப்போமாக. நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராது இருக்கிறீர்களா? அவர் பூமி உருளையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை வெள்ளியை திரையாக பரப்பி அவைகளை குடியிருப்பதற்கான கூடாரமாக இருக்கிறார். அவர் பிரபுக்களை மாறியாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்கிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதிக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அனைவரும் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு தூரம் போய் அடித்துக் கொண்டு போகும். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என்னை யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழிக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் ஏன் சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்பதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்களாவே. தாயின் கருவில நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன். ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் முதலாவது ஆராதனை தாவே ராஜா, அப்பா உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் பிதாவே. நீர் எங்களோடு இடைப்படும் கர்த்தாவே ராஜா. பிதாவே, இந்த வருடத்திற்கு தாவே ராஜா, ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் பிதாவே வினேசர் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக, நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலை நீர் வனாந்திரத்தில் நடத்தினது போல எங்களையும் நீ நடத்தும் ஆண்டவரே ராஜா. அப்பா, எதிர்த்து வருகிற எல்லா போராட்டங்களையும் பிதாவே நாங்கள் மேற்கொள்ளும்படியாக எங்களுக்கு புதிய பலனை தாரும் ஆண்டவரே, புதிய ஆவியை தாரும் ஆண்டவரே. அப்பா, உண்மை ஆராதிக்க எங்களுக்கு புதிய வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. எங்கள் குடும்பத்தை நீ பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி பல உலகத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போமாக. அப்பா, நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆட்கொள்ளும் ராஜா. அப்பா, நிகரே இல்லாத தேவன் கர்த்தாவே. உமக்கு இணையாக எதுவும் இல்லை கர்த்தாவே ராஜா. உடைய கிருபைக்கு இணையாக எதுவும் இல்லை ஆண்டவரே. உடைய அன்புக்கு நிகராக எதுவும் இல்லை கர்த்தாவே ராஜா. நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். எங்கள் நோய்களை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிற தேவன் பிதாவே ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பிதாவே. நாங்களுமே மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவன் பிதாவே ராஜா. எங்களை கரம் பிடித்து நீர் நடத்துகிற தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. எங்களை ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே. தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. அப்பா, உங்களுடைய அசைவாடுதலுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
பிதாவே ராஜா. காலையும் மாலையும் பிதாவே உம் நாமத்தை சேவிக்க வந்திருக்கிறோம் பிதாவே. ஒவ்வொரு நாளும் பிதாவே அந்த நாமத்தை சேவிப்பதே எங்களுடைய சுத்தம் பிதாவே ராஜா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. சொல்லுமா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான்
Hallelujah.
இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே நீர் எங்களுக்கு கூட இருப்பீர் கர்த்தாவே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா உடைய பாதத்துல வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த புதிய ஆண்டில கர்த்தாவே ராஜா. அப்பா மறுபடியும் செய்த பாவங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு கர்த்தாவே ராஜா எங்களை நீர் காப்பாற்றும் பிதாவே. எங்களை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவர். அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து எங்களை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவர். அப்பா வெளிச்சத்தின் வாழ்க்கைக்குள்ள செல்லும்படியாக நீர் எங்களோடு கூட இருக்கிறாங்க ராஜா. மக்கள் நன்றி பிதாவே. இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக, எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுவோமாக. தேவன் மன்னிக்கிற தேவன் அவர். அவர் நம்மை மன்னிக்கிற தேவன். அவர் மன்னித்து மறக்கின்ற தேவன் அவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும், எப்படி வந்திருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அவர். உலகம் நம்மளை குவாலிஃபை பண்ணாது. உலகம் நம்மளை குவாலிஃபை பண்ணாது. நம்மளை தூக்கி எறிந்துவிடும். தேவன் என்னை குவாலிஃபை பண்ணுவார். என் தேவனுக்கு எந்த ஒரு சர்டிபிகேட் தேவையில்லை. என் தேவனுக்கு எந்த ஒரு தகுதி தேவையில்லை. என் தேவனுக்கு எந்த ஒரு பணம் காசு தேவையில்லை. தேவன் என்னை சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தார். குப்பை என்று தள்ளின என்னை தூக்கி எடுத்தார். உலகம் என்னை வெறுத்தாலும் ஒருபோதும் என்னை வெறுக்கிறார்கள். அன்புக்கு ஈடாக இருந்த சகோதரரை நன்றி. அப்பாவும் பாடும் அமர்ந்து விட்டேன். அன்பின் தடுப்பு நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியைப் போல வெண்மையாவேன். முற்றிலும் வெண்மையாவேன். இயேசையா, 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 இயேசையா.